பிபி மாத்திரை சாப்பிட்றதுனால வரலாம். ஃபிஷர்மேனுக்குலாம் சீக்கிரமாகவே கேட்ராக்ட் வரும். ஜென்ஸுக்கு பசங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஏர்லியாக ஆன்செட் இருக்கும். ஐ ப்ரெஷர் வந்து யூஸ்வலாக ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம், 10 to 20 millimeters ஆஃப் mercury. அந்த ரேஞ்ச் இஸ் கன்சிடர் டு பி அ நார்மல் ரேஞ்ச். ஜாஸ்தி ஆகும்போது அது ஆக்சுவலாக ராங்கான இன்ஃபர்மேஷன். சர்ஜரி வந்து நம்ம கண்ணு மாற்றி வைக்கிறதுங்கிறது. மெட்ராஸை வந்துருச்சுனாலே எல்லாரும் ஒரு கண்ணாடி போட்டுப்பாங்க. அதை நீ பார்த்த அப்படின்னா உனக்கும் வந்துடும் அப்படின்னு. உண்மையிலேயே பார்க்கறதுனாலே அது பரவிடுமா சார்? யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ண முடியாது? இந்த சம்மர் ஹாலிடேஸை உங்கள் குழந்தைங்க யூஸ்ஃபுல்லாகவும் ஆக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நியூரோஸ்பார்க் சம்மர் கேம்பை என்ரோல் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342026112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நிறைய விஷயங்களை நம்ம படத்தை பார்த்து லேர்ன் பண்ணிப்போம். அந்த மாதிரி படங்களில் முக்கியமாக ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5-6 தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது மெட்ராஸ் ஐ இருக்கட்டும், இல்லை கண்ணில் வந்து புரை விழுந்துருச்சுன்னு சொல்கிறது, இல்லை மாலிக்கண் நோய்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல. அதை படத்தில் பார்த்துட்டு அப்படியே கடந்து வந்துடுறோம். நம்ம லைஃப்பில் யாருக்காவது அதை அஃபெக்ட் ஆச்சுன்னா தான் போய் நம்ம டாக்டரை பார்த்து அது என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். அப்படி பண்ணாமல் இப்போது அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு டீட்டெயிலாக நம்ம டாக்டர்கிட்டயே டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சொன்ன மாதிரி படத்தில் நிறைய விஷயங்கள் ஐ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லுவாங்க. மெயினாக பார்த்தா படத்தில் காட்டுறது மாலைக்கண் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம். 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாமல் போயிடுதுன்னு அது ஒரு ஜோக்காக கூட நிறைய படங்களில் வச்சுருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே அப்படி நிறைய பேருக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதனால் அப்படி ஆகுது? பிறவிலேயே வந்து அந்த ரெட்டினான்னு சொல்கிறோம். ஸோ அந்த கண்ணோட பின்பகுதி சம்திங் கம்பேரபிள் டு யுவர் ரோல், ஃபோட்டோகிராஃபிக் ரோல். 90s கேமராலாம் இருக்கும், 80s 90s பழைய கேமராவில் அந்த ஃபோட்டோ ரோல் இருக்கும், அதை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெட்டினாங்கிறது சம்திங் கம்பேரபிள் டு தட் ஆக்சுவலி. ஸோ நம்ம பார்க்குறது வந்து இதில் போய் படும்போது இதுலேருந்து ப்ராசஸ் ஆகிட்டு பிரெயினுக்கு போகும் இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன பார்க்குறோங்கிறது. ஸோ இது வந்து இதோட டெவலப்மெண்ட் சரியாக இருக்காது. ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும், சில பேருக்கு கடுமையாக இருக்கும். ஜென்ஸுக்கு பசங்களுக்கு ஜென்ரலாக வந்து ஏர்லியாக ஆன்செட் இருக்கும், 10 to 15 இயர்ஸ்லேயே அதோட எஃபெக்ட்ஸ் தெரியும். லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான், 40ஸ்க்கு அப்புறம் தான் அதோட எஃபெக்ட்ஸ் இருக்கும். அண்டு அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கேட்ராக்ட் சம்டைம்ஸ் சீக்கிரம் வரும். அண்ட் அந்த ரெட்டினாவுமே வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு வளர்ச்சி இருக்காது. சம்டைம்ஸ் அதில் ட்ரீட்டபிள் கண்டிஷன்ஸ் இருக்குது, ட்ரீட் பண்ண முடியாத கண்டிஷன்ஸ் தான் மேஜராக இருக்குது. அதுக்கு எவிடன்ஸ் பேஸ்டாக ட்ரீட்மெண்ட்டுன்னு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்கோம், பட் வி ஆர் நாட் ஏபிள் டு கம் டு அ கன்க்ளூஷன் இது பண்ணால் இது ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு. கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறதுக்குன்ட்டு எதுவுமே இல்லை. அதில் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த மேக்குலர் எடிமா சொல்லுவோம், கொஞ்சம் நீர் கோத்துட்டு இருக்கோம் ரெட்டினாவில். அதுக்கு தனியாக நம்ம ட்ராப்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ இல்லை இன்ஜெக்ஷனோ அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் கிளியர் ஆகும். சம்டைம்ஸ் கேட்ராக்ட் வரும் மாலைக்கண்ணோட. கேட்ராக்டை நம்ம இன்ட்ராக்குலர் லென்ஸ் வச்சு லேசர் சர்ஜரி மூலமாக கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். பட் பேசிக்காக அந்த ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் ரெட்டினாக்கு. அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் இன்னும் வரல எக்ஸாக்ட்லி. ஓகே சார். இதே மாதிரி தான் கண்ணில் புற விழுந்திருக்கிற விஷயங்கள் நிறைய வயசானவங்களுக்கு காட்டுவாங்க படங்களில். அது எதனால் ஏற்படுது? அண்ட் வயசானவங்களுக்கு தான் இது அதிகமாக வருமா? யூஸ்வலாக 40-50க்கு அப்புறம் அந்த கண் புற விழுறது இட்ஸ் வெரி காமன். இந்த யூவி ரேஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த சன்னில் நிறையா இருக்கவங்களுக்கு வரும். அது ஃபார்மர்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கவங்களுக்கு, செயிலர்ஸ், இன்ஃபேக்ட் அந்த கடலோட ரிஃப்ளெக்ஷன்னால் சீக்கிரம் அந்த ஃபிஷர்மேனுக்குலாம் சீக்கிரமாகவே கேட்ராக்ட் வரும். ஸோ வெளியில் இருக்கும்போது அந்த சன்கிளாஸஸ் போடும்போது இட் ஹேஸ் அ ப்ரொடக்டிவ் எஃபெக்ட். இதை தவிர பிபி மாத்திரை சாப்பிட்றதுனால வரலாம். உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால டயபெட்டிக் கேட்ராக்ட் சொல்லுவோம், வரலாம். கண்ணுக்கு ஏதாவது சின்ன வயசில் நமக்கே தெரியாமல் ஏதாவது கிரிக்கெட் பால் அடிச்சிருக்கோம், ஏதாவது ஒன்று பட்டிருக்கோம், அது காலப்போக்கில் ஜாஸ்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகும். ட்ராமாட்டிக் கேட்ராக்ட் சொல்லுவோம். ஓகே. சின்னதாக அப்போ அஃபெக்ட் ஆகுது, பின்னாடி இவ்வளோ பெரிய இதெல்லாம் அடிப்பட்டதுனால வரலாம். ஸ்டிராய்ட்ஸ் நிறையா நம்ம போடும்போது ஸ்டிராய்டு இன்டியூஸ்ட் கேட்ராக்ட் இருக்குது. ஸோ கேட்ராக்டில் நிறையா டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் மோர் காமன் காசஸ் ஆஃப் கேட்ராக்ட். இதை வந்து நம்ம சர்ஜரி பண்ணி சரி ரொம்ப சிம்பிள் சர்ஜரி. இப்போ கேட்ராக்டில் வந்து இப்போது வெளில கருவலி இருக்கும், நடுவில் இருக்கிற லென்ஸ் நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறது இட் பிகம்ஸ் இந்த மாதிரி ஒயிட் ஆகிடும்.
ஸோ இதை லேசர் மூலமாக நம்ம ஒரு ஜூஸ் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி ஒரு 2 மில்லிமீட்டர் சின்ன துவாரம் வழியாக அப்படியே நம்ம சக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டபுள் சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி உள்ளே நம்ம போடும்போது அகெயின் உள்ளே போய் விரிஞ்சிக்கும் போது அகெயின் அந்த லென்ஸோட இது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் யூஸ்வலாக 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். அண்ட் அனஸ்தீஷியான்னு சொல்லுவோம், ஊசி முன்னெல்லாம் போடுவோம். நியூவர் லேசர் சிஸ்டம்ஸ் வந்ததுக்கப்புறம் சொட்டு மருந்து போட்டே முடிச்சிடலாம். ப்ளீடிங் இருக்கிறது இல்லை. அண்ட் ஸ்டிச்சஸ்லாம் மோஸ்ட்லி 99% போட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பிரச்சனையை பார்த்தா நமக்கு பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு. ஏன்னா கண்ணுல ஒரு விஷயம் இருக்கு, நம்ம சும்மா தொட வந்தாலே பயப்படுவோம். பட் ஆனா ப்ரொசீஜர்ஸ் பார்த்தா ஒரு சிம்பிளா ரொம்ப சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் டேலேருந்து யூ கேன் ரெஸ்யூம் ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ். சமையல் கட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ரிகவரி ரொம்ப ஃபாஸ்ட். அண்ட் இதுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அந்த சயின்டிஸ்ட் அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹவ் ஒர்க்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். இந்த மாதிரி லேசர் சர்ஜரி சிஸ்டம்ஸ் அண்ட் மிஷின்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறதுனால we are able to give good results. டாக்டர்ஸ் நடிகர்கள் மாதிரி தான். ஒரு சினிமா பின்னாடி எவ்வளவோ ஒர்க் நடக்குது இல்லையா? ஆமா, அந்த ரிசர்ச்லாம் பண்ணி உங்ககிட்ட டெலிவர் பண்ணும்போது நீங்க அதை ப்ராப்பரா மக்கள் கிட்ட கொண்டு வந்து நமக்கு அந்த இது வருது. கண்டிப்பா டேக் ஆல் தியர் குட்வில். வெரி ஸ்மால் ப்ராப்ளம் தான் அது, கேட்ராக்ட். ஓகே சார், இதே மாதிரி தான் மெட்ராஸ் ஐ வர்றது நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அண்ட் ரெகுலராக நமக்கு தெரிஞ்சவங்களுக்குமே நிறைய பேர் எனக்கு மெட்ராஸ் ஐ வந்துருச்சு அப்படின்னு கண்ணு வீக்கமாக இருக்குது, அடிக்கடி தண்ணி வருது, இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது எந்த சீசனில் ஸ்பெசிஃபிக்காக வரும் அண்ட் எதனால் ஏற்படுது? முன்னெல்லாம் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. எங்கள் அப்பா காலத்துலலாம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வேர் மோர் காமன் ஃபார் மெட்ராஸ் ஐ. மெட்ராஸ் ஐ எதுக்குன்னா அந்த டயத்தில் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இங்கே வர்றது இது பண்ணதுனால அது பேரை வச்சுட்டாங்க மெட்ராஸ் ஐன்னு. அது உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். வெளிலனா வேற பேர் தான் இருக்கா சார் இதுக்கு? இது ஆக்சுவலாக கன்ஜங்டிவைட்டிஸ். ஸோ கன்ஜங்டிவைட்டிஸ் கேன் பி அலர்ஜிக் ஆர் இன்ஃபெக்டிவ். ஸோ இன்ஃபெக்டிவ்ங்கும்போது பாக்டீரியல் ஆர் வைரல். முன்ன பாக்டீரியல் ரொம்ப காமனாக இருந்துச்சு. ஸோ மக்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகிறதோ, அந்த ஹைஜீன் பிரின்சிபிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹவ் கம் டவுன். ஆனால் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு முன்னெல்லாம் சீசனலாக இருந்துச்சு. இன்னுமே வந்து இந்த ரெய்னி சீசனில் ஜாஸ்தியாக இருக்கும். ரெய்னி சீசனில் வந்து எப்படி சளி இருமல் அதிகமாக வருதோ, அடினோ வைரஸ்னு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், அது சளி இருமலும் வரும், அதே வைரஸ் வந்து கண்ணு வலியும் வரும், அந்த மெட்ராஸே வரும். ஸோ அது இட் இஸ் மோர் காமன் டியூரிங் ரெய்னி சீசன். ஏன்னா நமக்கு இருமல்னாலேயோ தும்மல்னாலேயோ வரும்போது, அதே மாதிரி கூட்டம் கூடுறது, ஐபிஎல் மேட்சஸோ எப்போது கூட்டம் கூடினாலும் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் 1-2 இருந்தால் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கோவிட் மாதிரி. பட் இந்த காலத்தில் வந்து த்ரூ அவுட் த இயர் வி சி தீஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, எப்போனாலுமே நடக்கலாம். ரெய்னி சீசனில் கொஞ்சம் ஜாஸ்தி. ஓகே, இது மெட்ராஸ் ஐ வந்துருச்சுனாலே எல்லாரும் ஒரு கண்ணாடி போட்டுப்பாங்க, அதை நீ பார்த்த அப்படின்னா உனக்கும் வந்துடும் அப்படின்னு. உண்மையிலேயே பார்க்குறதுனாலே அது பரவிடுமா சார்? இல்லை, பார்க்கறதுனால பரவாது, டச்னால தான். ஸோ ஆனால் அந்த கண்ணாடி போட்டுக்கிறதோட அர்த்தம் வேறு இருக்குது. பேஷண்ட் வந்து அவங்க கண்ணை தொட்டுட்டு இப்போ இங்கே எங்கேயாவது தொடுறாங்க, நீங்கள் அந்த இடத்துல தொடுறீங்க, இந்த செக்ரீஷன்ஸ் இருக்கு இல்லையா, கண்ணீர் மூலமாக ட்ராவல் ஆகும். எப்படி தும்மல் இருமல் அந்த சளி இதனால. ஸோ கண்ணாடி பவர் இல்லைனா கூட கண்ணாடி போட்டுக்கோ பார்த்தா வந்துடும்னு சொன்னதோட தாத்பரியம் என்னென்னா, கண்ணை தொட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு பேரிகேட் இருக்குது அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்கு அட்லீஸ்ட். ஸோ யூஸ்வலாக கர்ச்சீஃப் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ட்ராப்ஸ் போட்டால் கூட வழியிறத வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் காட்டன் வச்சு தூக்கி போட்டுருங்க. ஹேண்ட் வாஷிங் அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இந்த தூங்கும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பில்லோவில் மட்டும் தூங்க, மற்றவங்க பில்லோவில் தூங்காதீங்கன்னு சொல்லுவோம். இந்த மினிமம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் மற்றவங்களுக்கு வராமல் இருக்கும். டிவி ரிமோட் ஆர் செல்ஃபோன் மற்றவங்க யாராவது பயன்படுத்துறது நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா சானிடைசர் போட்டுட்டு அதை பயன்படுத்துக்குன்னு சொல்லுவோம். அண்ட் ட்ராப்ஸ் போட்டால் யூஸ்வலி தே ரிகவர் ஃபாஸ்ட். வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ்னால் 10 to 14 days இருக்கும். இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி மினிமம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், சம்டைம்ஸ் சளி இருமல் வரும்போது அதுக்கு உண்டான மாஸ்க் அந்த இதெல்லாமும் போட்டுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் டு அதர்ஸ். ஓகே சார், ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடி டைலாக் இருக்கும், நான் ஒன்றும் அழலையே கண்ணு வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு கண்ணில் இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் சமந்தா கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, எல்லாரும் நான் வந்து அழுதுட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது கிடையாது, எனக்கு லைட்னால வந்து எனக்கு கண்ணிலேருந்து அடிக்கடி தண்ணி வருதுன்னு. இப்படி இவங்களுக்கு இந்த ரீசன் தெரிஞ்சிச்சு இல்லையா? இன்னும் நிறைய பேருக்கு ரீசனே தெரியாமல் கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும்ல, இது என்ன காரணத்தினால ஏற்படுது? யூஸ்வலாக அந்த கண்ணோட அடிப்பகுதியில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும், டியூப் இருக்கும், துவாரம், அது வழியாக ட்ரெயின் ஆகும் கண்ணீர். ஸோ சர்டன் ஓல்ட் ஏஜில் சீனியர்
கேட்டகரியில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ட்ரைனேஜ் மெக்கானிசம்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். அந்த ட்ரைனேஜ் டியூப் வந்து க்ளோஸாக இருக்கிறது வந்து இப்படி இருக்கிறது கொஞ்சம் இப்படி இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா ட்ரெயின் ஆகிறதெல்லாம் தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும் குளம் மாதிரி. ஸோ இன்னவே ஆக்சுவலாக வந்து நேச்சர் வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் அந்த டியர் செக்ரீஷன்ஸ் கம்மி ஆகும்போது என்ன செக்ரீஷன் இருக்கோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அந்த இது கூட அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ கரை நல்லது மாதிரி தண்ணி வந்தால் நல்லது தான், பட் ப்ராக்டிக்கல் இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. அண்ட் இதை தாண்டி சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சென்சிட்டிவிட்டி இருக்கும். லைட், பிரைட் லைட், நார்மல் லைட்டே தே வில் பி வெரி சென்சிட்டிவ். அந்த உங்களுக்கும் வரும். அலர்ஜி, சம்டைம்ஸ் ட்ரைனஸ்னால் வந்து இந்த ட்ரை இன்டர்ஃபேஸ் மாதிரி வரும். நீங்கள் கண்ணை சிமிட்டாமையே ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஸ்டியரிங்னு தனியாக கொட்டும். சம்டைம்ஸ் சில இதெல்லாம் ட்ரீட் பண்ணலாம், சர்ஜரி பண்ணி அந்த டியர் டக்டில் வந்து உங்களுக்கு அடப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணலாம். சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அந்த நீர் சுரக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லலாம். ஸோ என்ன காசுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி we have to attend. ஓகே, ஆனால் இதனால பெரிய பிரச்சனை ஏற்படும்னு ஏதாவது இருக்கா? உள்ள அடப்பு இருந்ததுன்னா இந்த கண் ட்ரெயின் பண்ணுற அந்த டியர் டக்ட் சொல்கிறோம், அதில் அடப்பு இருக்கும்போது சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி. கண்ணில் வந்து சீல் பிடிச்சிட்டு அந்த இது இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அந்த பைபாஸ் மாதிரி we create another route for the drainage. ஸோ அந்த மாதிரி இது பண்ணலாம். மற்றபடி பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஓகே, இதை தாண்டி இப்போ ரீசெண்ட் டைமில் நான் நிறைய கேட்குறது என்னன்னா, கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகி கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார், நம்ம பிபின்னு நம்ம உடம்புல பிபி ஏறுறது இறங்குறது தான் தெரியும், கண்ணில் ப்ரெஷர் ஏறுறது அப்படின்னு என்னது சார்? ஐ ப்ரெஷர் வந்து யூஸ்வலாக ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கோம், 10 to 20 millimeters of mercury. அந்த ரேஞ்ச் இஸ் கன்சிடர் டு பி அ நார்மல் ரேஞ்ச். ஜாஸ்தி ஆகும்போது கிளாக்கோமா வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இட்ஸ் கால்ட் கிளாக்கோமா, இந்த கண் ப்ரெஷர் நோயின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட, அந்த 20க்குள்ளேயே ப்ரெஷர் இருந்தால் கூட கிளாக்கோமா அஃபெக்ட் ஆகலாம். அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அண்ட் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ 40க்கு அப்புறம் இட் இஸ் மோர் காமன். ஸோ அது என்னென்னா, அந்த கண் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது 100ல் ஒரு 10 பேருக்கு தான் தெரிய வரும். தலைவலி வரும் 40 வயசுக்கு மேலே. தலைவலி வரும்போது அந்த லைட்டை சுற்றி பார்த்தா வானவில் மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனால் 100ல் 90 பேருக்கு அதுக்கு சிம்டம்ஸே தெரியாது. வேற ஏதோ பிரச்சனை தான் நினைப்போமே தவிர்த்து கண்ணுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குன்னு யாரும் யோசிக்க மாட்டோம். இந்த கண் ப்ரெஷர் வந்து நம்ம கண்டறியறது வந்து அவங்க பேஷண்ட் வேற ஏதாவது காரணத்துக்காக வரும்போது தான். கண்ணாடி வாங்க வருவாங்க 40 வயசுக்கு மேலே, கண் வலியோட வருவாங்க, தலைவலின்னு வருவாங்க, வேற ஏதாவது ரீசனுக்காக வரும்போது நம்ம வந்து டேக்ஸ் குவைட் சம் டைம் டு கன்வின்ஸ் தம். நான் வேற ஏதோ வந்து சொன்னால் இவங்க வேற ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஐ ப்ரெஷர் டிசீஸில். ஏன்னா என்னென்னா இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஒன்று வந்துடும், மீட்க முடியாத பார்வை இழப்பு லேட் ஸ்டேஜஸில். அண்ட் அந்த டேமேஜ் எப்படி ஆகும்னா, இப்போது கண் பொறை வந்ததுன்னா பார்வை கம்மியாகும், டாக்டர்கிட்ட வருவாங்க. இதில் டேமேஜ் வந்து சைட் பார்வை தான் முறை குறைஞ்சிக்கிட்டு வரும், பெரிஃபரல் விஷன் சொல்லுவோம். இப்போ நேராக நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் தெரிவிங்க, ஆனால் சைடில் அது குறைஞ்சிக்கிட்டே வரும், அது தெரியாது நமக்கு. ஏன்னா அது நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். அதர் தென் டிரைவர்ஸ் வண்டி ஓட்டும் போது அந்த சைடு கம்மியாக இருக்குன்னு வந்து வருவாங்களே தவிர மோஸ்ட்லி தே ஒன்ட் ப்ரெசென்ட் ஏர்லி. அப்பா அம்மாவுக்கு கிளாக்கோமா இருக்குது, இல்லை கூட பிறந்தவங்களுக்கு கிளாக்கோமா இருக்குன்னா அவங்களும் வருவாங்க, எனக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு. இல்லைனா வரமாட்டாங்க. ஸோ ஜென்ரல் செக்கப்புக்கு 35-40 அந்த இதுலேருந்தே இயர்லி செக்கப்புக்கு வரும்போது ஏர்லியஸ்ட் ஸ்டேஜஸில் வி கேன் கேட்ச் தம். ஸோ அவங்க பார்வை இழப்பு வரதுக்கு முன்னாடியே நம்ம அதை ட்ரீட் பண்ணுறது தான் அந்த கண் ப்ரெஷருக்கான ட்ரீட்மெண்ட். ஓகே, இதே மாதிரி தான் இன்னொரு படத்தில் காமிச்சிருப்பாங்க, குற்றமே தண்டனைன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக அவருக்கு வந்து விஷயம் தெரியும், சுற்றி ஃபுல்லாக பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நாள் போக 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 அந்த சர்க்கிளுமே சுருங்கிட்டே வர மாதிரி இருக்கும். இது நான் கேள்விப்பட்டதே இல்லை, அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். நிறைய பேர் அந்த படத்தில் பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது என்ன விஷயம் கிளியர் பண்ண முடியுமா? நல்லா காட்டியிருந்தாங்க. அது டுபுலார் விஷன்னு சொல்லுவோம். டுபுலார்னா ஒரு டியூப் வழியாக பார்த்தா நமக்கு எப்படி இருக்குமோ, இந்த கிளாக்கோமா ஐ ப்ரெஷர் டிசீஸ்லையும் அது இருக்கும், மாலை கண்லேயும் இருக்கும். ஸோ மாலை கண்லேயும் இதுலேயும் அந்த இது கம்மியாயிடும், சுற்று பரப்பளவு சொல்லுவோம், பெரிய சைடு விஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நடந்து போகும்போதே நாயை மிதிப்பாங்க, இடிச்சுப்பாங்க. ஆமாம், ஏன்னா சுற்றி இருக்கு எதுவும். எக்ஸாக்ட்லி. ஸோ அது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கணும். அவங்களுக்குன்னு அந்த லோ விஷன் எய்ட்ஸ் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு
மாலை கண்ணா இருக்கட்டும், அந்த இது இருக்கட்டும், அந்த லோ விஷன் நீட்ஸ் தான் மெயின் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி. அதுக்குன்னு வேற ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லையா சார்? அவங்க அதுலயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சர்ஜரி பண்ணி ஐ மாத்துறது தான் ஒரே இது. ஆனா அது மாத்தினாலுமே கிட்டத்தட்ட கண்ணி ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஆக்சுவலா ராங்கான இன்ஃபர்மேஷன். சர்ஜரி வந்து நம்ம கண்ணு மாத்தி வைக்கிறதுங்கிறது ரொம்ப காமனா சினிமால வந்து காட்டுற விஷயம். ஆனா அது கார்னியா, கருவழியில வந்து தழும்பு இருக்கு, கருவழியில வந்து பிரச்சனை இருக்குன்னா தான் இந்த டேமேஜான கருவழியை எடுத்துட்டு இறந்து போனவங்க கண்தானம் பண்றாங்க இல்லையா, அந்த கருவழியை எடுத்து இதுல ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த கருவழி தவிர நமக்கு மாலை கண்ணோ இல்லை இந்த கிளாக்கோமா ஐ ப்ரெஷர்னால டேமேஜ் ஆகிறதோ அதுக்கெல்லாம் இந்த கண்ணு எடுத்து வச்சா யூஸே இல்லை. இல்லை. ஸோ அப்போ பார்த்தா கண்ணுனா மொத்த இதுவே கிடையாது, அந்த கருவழி மட்டும்தான் நம்ம எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இதுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற கண்டிஷன்ஸுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் கண்தானம் பண்ணுறது இஸ் வெரி குட். ஏன்னா வந்து இந்த கார்னியா கருவழியில் பாதித்தவங்களே வந்து கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஸ்டடியில் வந்து 9 to 10 lakhs நீடு கார்னியாஸ் தேவைப்படுது. ஆனால் 15,000 to 20,000 பேர் தான் கண்தானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஆனால் வந்து தேவை ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ கண்தானம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆர்டிஃபிஷியல் கார்னியாஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க, இப்போ இன்னும் வரல, வந்தாலும் இட் வில் பி இன் அ வெரி ஹை காஸ்ட். பட் அதுக்கு இது எவ்வளோ பெட்டராக இருக்கும். இது ஒரு மக்கள் மூவ்மெண்ட்டாக மாறணும். இட்ஸ் லைக் ஹேபிட் மாதிரி இருக்கணும். இப்போ டொனேட் பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிற டவுட் என்னென்னலாம் இருக்குன்னா, எனக்கு கண்ணில் ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இப்போ நான் வந்து கிளாஸ் போட்டிருக்கேன், இப்போ நான் டொனேட் பண்ணலாமா, இல்லை எனக்கு வந்து நான் இன்னும் பவர் ரொம்ப அதிகம், நான் டொனேட் பண்ணலாமா, எனக்கு வந்துட்டு இந்த புறை விழுந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நான் டொனேட் பண்ணலாமா, இந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்கும்ல. யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ண முடியாது? ஐ டொனேஷனை பொறுத்த வரைக்கும் சர்ஜரி பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு இந்த கண்ணாடி போட்டாலும் இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கிளாக்கோமா இருந்தால் கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஒன்லி திங் உங்களுக்கு ரொம்ப தழும்பு இருந்து வேற உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ்னு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெச்ஐவி, எய்ட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகே, மொத்தமாக எந்த ஆர்கனையுமே டொனேட் பண்ண முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இது. எக்ஸாக்ட்லி. அதர்வைஸ் நீங்கள் சுகர் இருந்தாலும் நீங்கள் டொனேட் பண்ணலாம். அண்டு சர்ஜிக்கலாக வந்து நம்ம அந்த கருவழி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். வேறு சில சர்ஜரிஸ்க்கு இந்த வெள்ளை ஒயிட் பார்ட் ஆஃப் த ஐ ஆல்சோ யூஸ் இட், ஸ்க்ளீரா சொல்லுவோம், ஐ ப்ரெஷர் டிசீஸ் இந்த இதுக்கெலாம். மற்றபடி அட்லீஸ்ட் வி யூஸ் இட் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த ட்ரைனிங்க்கெலாமோ அந்த ஃபால் சைஸில் ட்ரெயின் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு ரீச் த பப்ளிக். ஓகே சார், சொன்ன மாதிரி படங்களில் நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க, அதில் எது உண்மை எது வந்து போய் அப்படின்றத ரொம்ப கிளியராக மக்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. எங்களோட ஜாயின் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.